வணக்கம். இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பங்குனி உத்திரம் வந்து 11ஆம் தேதி வருகின்றது. ஏப்ரல் மாதம். மொத்தம் 6 நாள் விரதம் இருப்பவர்களும் சரி, 6 நாள் பூஜை செய்பவர்களும் சரி, 6/4/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று நீங்க தொடங்க வேண்டும். பூஜை மட்டும் செய்பவர்கள் மாலை 6 மணிக்கு மேல நீங்க முருகனுக்கு பூஜை செய்தால் போதும். ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்க 6 நாள் தொடர்ந்து வந்து முருகனுக்கு பூஜை செய்றீங்க அப்படின்னா, இன்னமும் சிறப்பு உங்களுக்கு பங்குனி உத்திரத்தன்று கிடைக்கும். நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும். பங்குனி உத்திரம் வந்து திருமணத்திற்காக வழிபாடு செய்யலாம். ஒரு நல்ல வரன் அமைவதற்காக இந்த நாளன்று வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். நல்ல வரன் அமையும். மற்றும் திருமணம் ஆயிடுக்கு கணவன் மனைவி வந்து ஒற்றுமையாக இல்லை அப்படின்னா, கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்காகவும் கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்காகவும் நிறைய பேர் வந்து பிரிவில் இருப்பாங்க இல்லையா? பிரிவில் இருக்கும்போது சேரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் சூழ்நிலை காரணமாக சேர முடியாமல் இருப்பாங்க இல்லையா? அவர்கள் எல்லோருமே பங்குனி உத்திரத்தன்று வழிபாடு செய்யும்போது கணவன் மனைவி வந்து ஒன்று சேர்வாங்க. ஒற்றுமை வந்து அதிகரிக்கும். இப்போ ஒரே வீட்டில் இருந்தாலும் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்குது அப்படின்னா, பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமானை மனதார நீங்கள் வழிபாடு செய்யும்போதே உங்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும். இப்போ வீட்டிலே இருந்தபடி எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, நீங்கள் தொடர்ந்து 6 நாள் பூஜை பண்ணுங்க. அதாவது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்காகவும், சண்டை சச்சரவுகள் குறைவதற்காகவும், அல்லது பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்காகவும் தொடர்ந்து 6 நாள் வந்து நம்பிக்கையுடன் பூஜை பண்ணுங்க. தினமும் மாலை 6 மணிக்கு மேலே நீங்கள் பூஜை பண்ணுங்க. 6 எழுத்து மந்திரத்தை சொல்லி நீங்கள் பூஜை பண்ணுங்க. அதாவது ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நீங்கள் வந்து 108 முறை அல்லது 6 முறை, குறைஞ்சது 6 முறை சொல்லி முருகனை வந்து பூக்களால், செவ்வரளி பூக்களால் வந்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. முருகனுடைய படத்துக்கு வந்து வள்ளி தெய்வானை படம் இருப்பாங்க இல்லையா? அந்த படம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, அந்த படத்திற்கு செவ்வரளி பூக்கள், மல்லிகை பூக்களால் அலங்காரம் செய்துட்டு ஒரு நெய் தீபமோ அல்லது 6 அகல் விளக்கு, நீங்கள் ஒரு தீபம் ஏற்றலாம், 6 அகல் விளக்கும் ஏற்றலாம். 6 அகல் விளக்கு நீங்கள் ஏற்றி வைத்து நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் ஓம் சரவண பவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி நீங்கள் செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அல்லது விபூதியால் கூட அர்ச்சனை பண்ணலாம். இல்லை எனக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு பூக்கள் வந்து கிடைக்கல அப்படின்னா அந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். 6 நாள் நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு பங்குனி உத்திரத்தன்று நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கும் அல்லது பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இறை அருளால் நிச்சயமாக நீங்கள் ஒன்று சேர்வீங்க. இந்த பங்குனி உத்திரமே பார்த்தீங்கன்னா முருகனுக்கு வந்து திருமணம் நடந்த நாள் அப்படிங்கிறதுனால இந்த கணவன் மனைவி ஒற்றுமைக்காக வழிபாடு செய்யும்போது நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். மற்றும் நம்ம குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படிங்கிறவங்களும், சொந்த வீடு வேண்டும் அப்படிங்கிறவங்களும், நம்மளுடைய மற்ற வேண்டுதல் ஏதாவது இருக்கின்றது அப்படின்னாலும் அந்த வேண்டுதல் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும்போது அந்த வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும். முழு நம்பிக்கையுடன் முருகனை வந்து சரணாகதி அடைந்து வழிபாடு செய்யும்போது முருகன் நம்ம வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள் தருவார். நம்பிக்கையுடன் இருங்க. கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்லை மற்ற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, பிரச்சனைக்கு ஒரே தீர்வு முருகன் அருள் மட்டும்தான். முருகனுடைய அருள் இருக்குது அப்படின்னா நமக்கு எல்லாமே சரியாகும். நம்பிக்கையுடன் நம்ம இருந்தால் போதும். அதே போல் இப்போ இந்த 6 நாள் விரதம் இருப்பவர்கள் வந்து நீங்கள் காலை எழுந்த உடனே குளிச்சுட்டு முருகனுக்கு தீபம் ஏற்றி வைத்துட்டு விரதம் இருக்க ஆரம்பிச்சுட்டு, பிற மாலை நேரம் நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றி வைத்து மந்திரத்தை சொல்லிட்டு கந்தசஷ்டி கவசம் படிக்கலாம், திருப்புகழ் படிக்கலாம். அந்த பாடல்கள்லாம் படிச்சுட்டு நம்ம வந்து விரதத்தை வந்து நிறைவு செய்ய வேண்டும். நீங்கள் என்ன சாப்பாடு உங்களால் பண்ண முடியும், ஒரு சாம்பாரோ அல்லது பார்த்தீங்கன்னா பருப்பு இந்த மாதிரி வைத்து நீங்கள் வந்து, இல்லைன்னா இட்லி கூட வைத்து நீங்கள் வந்து விரதத்தை நிறைவு செய்யலாம். உங்களுக்கு நீங்கள் என்ன சாப்பாடு மாலை நேரம் சாப்பிடுவீங்களோ அந்த சாப்பாடே வைத்து கூட விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். பட்டினியாக இருப்பது வந்து மதிய நேரம் மட்டும் பட்டினியாக இருங்க. காலை உணவு எடுத்துக்கோங்க. காலை நீங்கள் உணவு எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு வந்து தலை சுற்றல் இந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்கும். அதனால் காலை உணவு வந்து இட்லி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம், உப்புமா அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு மதியம் மட்டும் நீங்கள் பட்னியாக இருக்கும்போது பால் பழங்கள் எடுத்துக்கோங்க. மாலை 6 மணிக்கு மேலே உங்களுக்கு என்ன முடியுதோ அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போது இந்த 6 நாளும் தொடர்ந்து தலை குளிக்க வேண்டுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். அவசியம் இருந்தால் தலை குளிக்கலாம். அப்படி இல்லைன்னா பங்குனி உத்திரத்தன்றும் இல்லை 2 நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி மட்டும் நீங்கள் தலை குளித்தா போதும். அதே போல் பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து விரதம் இருக்கிறவங்களும் பூஜை செய்பவர்களும் சாப்பிடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. ஒரு முட்டை கூட சாப்பிடாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. அதாவது பூஜை செய்பவர்கள் மட்டும் நான் சொல்கிறேன். வீட்டில் இருப்பவர்கள் அவர்கள் விருப்பப்படி அவங்க சாப்பிட்டுக்கலாம். இப்போ 6 நாள் உங்களால் வந்து விரதம் இருந்து வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா 3 நாட்கள் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். அதாவது 9, 10, 11 அந்த கணக்கு வைத்து 9ஆம் தேதி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. 6 நாளுக்கு 6ஆம் தேதி, 3 நாளுக்கு 9ஆம் தேதி, இல்லை பங்குனி உத்திரத்தன்று மட்டும்தான் நான் வழிபாடு செய்ய போகிறேன் அப்படின்னா நீங்கள் பங்குனி உத்திரத்தன்று
ஏப்ரல் 11ஆம் தேதி அன்று மட்டும் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற ஆலயத்திற்கு போயிட்டு வருவது அதை விட ரொம்ப விசேஷமாக இருக்கும். முருகனுக்கு வந்து அபிஷேகத்திற்கு பாலாவது வாங்கி கொடுப்பது அதை விட விசேஷமாக இருக்கும். நம்மளால் என்ன முடியுதோ அதை முருகனுக்கு வாங்கி கொடுத்தா போதும். முருகன் அருள் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். ஒரு 1/2 லிட்டர் பால் வாங்கி கொடுத்தா கூட போதும். அல்லது சந்தனம் வாங்கி கொடுக்கலாம், தயிர் வாங்கி கொடுக்கலாம், பன்னீர் வாங்கி கொடுக்கலாம், செவர்லி பூக்கள் வாங்கி கொடுக்கலாம், அல்லது நம்ம மாலையாக நம்ம கிட்ட சொல்லி நம்ம வாங்கி கொடுக்கலாம். நம்மளால் என்ன முடியுதோ மனதார வாங்கி கொடுங்க. முருகன் அருள் பரிபூர்ணமாக இருக்கும். பக்கத்தில் முருகன் கோயில் என்ன நமக்கு அமைந்திருக்கின்றதோ அந்த கோவிலுக்கு போனாலே போதும். ரொம்ப நமக்கு தூரமாக இருக்கிற கோவிலுக்கு தான் போகணும் அப்படிங்கிறது இல்லை. நமக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போனாலே போதும். இப்போ நிறைய கோவிலில் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரத்தன்று திருமணம் பண்ணுவாங்க இல்லையா, அதை நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா போயிட்டு கலந்து கொள்வது அதை விட ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இப்போ புதிதாக திருமணம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வரன் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவர்கள்லாம் அந்த மாதிரி போயிட்டு திருமணத்தை பார்ப்பது அந்த ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. அதனால் அந்த மாதிரி போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இப்போ இது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கணும், பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும் அப்படிங்கிறதுக்காக வழிபாடு செய்யும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா கொஞ்சம் மனம் விட்டு பேச வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். நமக்கு வந்து கடவுள் வழிபாடுங்கிறது ஒரு சப்போர்ட் மாதிரி தான். நமக்கு கடவுள் அருளால் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நமக்கு சரியாகும். இருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். கடவுள்கிட்ட வந்து நம்ம வேண்டிக்கிடணும். உங்களுக்கு ஏதாவது கோபங்கள் அதிகமாக வரும்போது தான் அந்த இடத்துல வந்து சண்டை சச்சரவுகள் அதிகமாக வரும். ஒரு சில வார்த்தைகள் வந்து நீங்கள் விடுறதுனால தான் அங்கே பிரச்சனைகளாக மாறும். அப்படி இருக்கும்போது ஒரு சில பேர் விட்டு கொடுத்து ஒரு சில பேர் வந்து பொறுமையாக இருந்து யாராவது ஒருத்தர் வந்து கோபப்படும் போது இன்னொருத்தர் வந்து அமைதியாக சாந்தமாக இருந்தாலே போதும். அந்த வீட்டில் வந்து எந்தவித பிரச்சனைகள் வந்து வரவே வராது. அதனால் வந்து ஒற்றுமையாக இருக்கிறது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. அவர்கள் வாழ்க்கை அவரவர்கள் கையில் தான் இருக்குது. மற்றவர்களால் உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வாயை திறக்கவே கூடாது. எப்போதுமே பார்த்தீங்கன்னா 3வது மனிதர்களால் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருது அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் அமைதியாக இருந்து தான் கையாள வேண்டும். ஏன்னா அவங்களால தான் உங்களுக்கு அதிகமாக பிரச்சனை வரும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடவுளை மட்டும் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்கிறனால உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு வந்து கடவுள் கொடுப்பாங்க. எதற்கு நம்ம பேசணுமோ அதுக்கு மட்டும்தான் நம்ம பேச வேண்டும். மற்ற எல்லாத்துக்குமே நம்ம வந்து கத்துறோம், நம்ம ஏதாவது சொல்கிறோம் அப்படின்னா அங்கே பிரச்சனை உருவாகிக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பிரிவுகள் வருது. ஒருத்தர் விட்டு கொடுப்பதனால தான் அந்த குடும்பம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்வது என்ன அப்படின்னா யாருமே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே இப்போ இருவரும் இருக்கிறீங்க அப்படின்னா மற்றவர்கள் பேச்சு கேட்டு கணவனை திட்டக்கூடாது, மனைவி திட்டக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். யாராவது எதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை வைத்து மனைவியோ கணவனோ திட்டுறது, சண்டை போடுறது, இதுதான் பார்த்தீங்கன்னா பிரிவுக்கான அறிகுறிகள். கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் இருக்கும் வரை தான் அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். மற்றவர்கள் பேச்சு கேட்டு சண்டை போடுறாங்க அப்படின்னா அந்த வீடு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்காது. அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். நல்லா புரிந்து வாழ்ந்தால் அப்படி என்றால் நம்ம வாழ்வில் வந்து எந்த பிரிவினே வராது, யார் மூலமாக பிரச்சனை வராது. அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா மாமியார் பிரச்சனை, இல்லைன்னா அந்த பெண்ணோட அம்மா பேச்சு கேட்டு இந்த மாதிரி பிரச்சனை, இல்லைன்னா அந்த ஆண் வந்து அம்மா பேச்சு கேட்டு பிரச்சனை, இந்த மாதிரி தான் நிறைய பேர் வீட்டில் வந்து நடக்கும். மற்றவர்கள் பேச்சை கேட்பது ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை மட்டும் தான் நீங்கள் செய்ய வேண்டும். அதற்கு மீறி உங்களுக்கு அதிகமாக அந்த குழப்பங்கள், அந்த எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியாமல் சண்டை போடுறதுனால உங்களுக்கு அதிகமாக அந்த மன வருத்தங்கள்லாம் இருக்கும்போது அப்போ தான் நம்ம கடவுள்கிட்ட வந்து ஒரு 5 நிமிடம் தியானம் பண்ணி, அதாவது அமைதியாக இருந்து நான் இப்போ என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, நீங்கள் தான் சொல்லணும், வழிகாட்டணும் அப்படிங்கிறத நம்ம கேட்கும்போது மனம் வந்து சாந்தமாக விட்டு கொடுத்து போகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மற்றவர்கள் பேச்சு கேட்டு அந்த குடும்பத்தில் சண்டை போடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். புரிந்து கொண்டு வாழ வேண்டும். அது மிகவும் முக்கியம். இப்படி இருந்தாலே போதும். அந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையே வராது. சண்டை போடவே அங்கே ஒன்றுமே இருக்காது. முதல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் அதுக்குள்ளே வராது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவரவர்கள் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்குமே தவிர சண்டைகளுக்கான இடம் அங்கே இல்லை. உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த பங்குனி உத்திரத்தன்று மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. முருகனுடைய அருளால் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க முடியும். நல்ல ஒரு வரன் அமையும். மற்றவர்கள் பேச்சு கேட்டு சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருங்க. யாராவது பிரிந்து இருக்கிறீங்க அப்படின்னா மனம் விட்டு பேசி மன்னிப்பு கேளுங்க. தப்பே இல்லாட்டா கூட பரவாயில்ல, மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பு கேட்டு உங்களுடைய பிரச்சனை சரி பண்ணுங்க. உங்களால் நினைத்தா கட்டாயமாக வந்து சரி பண்ண முடியும். எல்லோருக்குமே பிரச்சனை வந்து ஈகோவால் தான் வரும். நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும், நான் எதுக்கு சாரி கேட்கணும், அந்த மாதிரி தான் மனசில் வச்சுக்கிட்டே தான் சண்டை அதிகமாக போடுவாங்க. ஒருத்தர் விட்டு கொடுக்கணும், ஒருத்தர் சாரி கேட்கணும். சாரி கேட்பதனால யாரும் குறைந்து போவதில்லை. அதனால் மனம் விட்டு பேசுங்க. மகிழ்ச்சியாக வாழ முடியும் முருகன் அருளால். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.